பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். உருண்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கொண்டக்கடலை எடுத்திருக்கோம், சிறுபயிறு எடுத்திருக்கோம், கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம், பெருங்காயம் எடுத்திருக்கோம், உடச்சக்கடலை எடுத்திருக்கோம், அரிசி எடுத்திருக்கோம், கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கோம், தேங்காய் எடுத்திருக்கோம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இவ்வளோத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருண்டை குழம்புக்கு எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. தேங்காய் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். உருண்டைக்குள்ள பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட குழம்புக்குள்ள பொருட்கள்: புளி மிளகாத்தூள் கரைச்சி வச்சுருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். புளி மிளகாத்தூள் கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் அரைச்சதை போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம், நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா காஞ்சிருச்சு. உருண்டையை போட்டுக்கலாம். உருண்டெல்லாம் போட்டாச்சு. உப்பு போட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சாயத்தில் குழம்பு ஊற்றிக்கலாம். உருண்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. உருண்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.